ரஷ்யா எலெக்ஷனுடைய கடைசி தினம்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு மெசேஜ் போனதாக சொல்லப்படுது. அந்த மெசேஜ் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நீங்கள்லாம் போய் ஓட்டு போடுங்க, நீங்கள் நினைக்கிறவங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். ஆனால் அது எதுக்காக அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதோ இல்லாட்டி அந்த மெசேஜினுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வரல. வரும்போது கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பதிவு பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அது போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு 4 ரீஜன் இருக்குல்ல, அந்த 4 ரீஜன்லையும் எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது ஓடி இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயின் இது எல்லாமே ஓடி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த எலெக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போட்டதோடு இல்லாமல் புட்டின் அவர்கள் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்ததாக செய்திகள் ஒளிபரப்பப்பட்டது. இதற்கு ஐநா சபை கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. அது எப்படி, அது உக்ரைனுடைய ரீஜன், நீயா சொந்தம் கொண்டாடி தனிப்பட்ட முறையில் அதை நீங்கள் உங்களுடைய நாடுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த நாட்டில் எலெக்ஷன் நடத்துவதற்கான அனுமதி யார்கிட்ட வாங்கினீங்க? ஸோ இதெல்லாம் உலக சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. என்னன்னா, உலக சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது என்றால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் யுத்தத்தை நிப்பாட்டியிருக்கலாமே. உலக சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிப்பாட்டியிருக்கலாமே. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கும் இல்லாட்டி ரஷ்யாவுக்கும் இடையே உண்மையான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அமைதியை நிலைநாட்டி இருக்கலாமே. இல்லை சீனா மற்றும் தைவான் யுத்தம் வராமலே தடுக்க முடியுமே. இந்தியா மற்றும் பாகிஸ்தான், இந்தியா மற்றும் சீனா அப்படின்னு சொல்லி பல நாட்டினுடைய பிரச்சனையை உலக அமைப்புகள் வழியாக முடித்திருக்கலாமே. உங்களுக்கு தேவைப்படும் போது உலக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத போது அது இருக்கிற மாதிரியே கண்டுக்கிடாமல் விட்டுறது அப்படிங்கிற மாதிரி பல உண்மைகளும் நம்ம மனசுக்கு தெரிய வருது. சரிப்பா, அப்போ ரஷ்யா இன்னைக்கு எவ்வளோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஃபெலாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் என்ன, அந்த குரூப் உக்ரைனுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே 10 ராக்கெட் மற்றும் 68 ஏவியேஷன் அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஸோ 10 ராக்கெட்டை வீசியிருக்காங்க, 68 ஏவியேஷன் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 89 ஷெல்லிங்ஸ், 78 காம்பேக்ட் லேஷஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஸோ இது ஒரு தினத்தில் ரஷ்யா செய்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொன்னாலும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கீவ் இன்னைக்கு அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எஸ், பெரிய ஒரு அட்டாக்கை ரஷ்யா நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரஷ்யாவினுடைய எலெக்ஷன் ஒரு பக்கமாக நடந்துட்டு இருந்தாலும் ரஷ்யர்களுடைய மூளையை ரொம்ப பெரிய அளவில் சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறதுக்கு யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்த ஒரு சமகாலத்தில் தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஊனமாக மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அவங்கள யுத்தத்துக்கு அனுப்பி கைகளை இழந்து கால்களை இழந்துலாம் அது ரொம்ப பெரிய மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஊடகங்களில் செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். ஸோ கடைசியாக ரஷ்யாவினுடைய எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கூட யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய வேலையை சரியாக தான் செஞ்சாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய இந்த அட்டாக் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, உக்ரைன் எங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் தான், அதில் அட்டாக் அப்படிங்கிறத எங்களால் கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு ஒரு மெசேஜாக கொடுத்துருக்கு. இன்றைக்கி நடந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது 100 செட்டில்மெண்ட்டில் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. செர்னிஹிவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், லுஹான்ஸ்கா இருக்கட்டும், டோன்ஸ்கா இருக்கட்டும், சாப்ரோசேஷியா, டிப்னோஸ்க், கர்சன் மற்றும் மைக்லேவ், இத்தனை இடங்கள்லையும் 300க்கும் அதிகமான செட்டில்மெண்ட்டில் தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செஞ்சுருக்காங்க. சரி, ரஷ்யாவினுடைய தாக்குதல் இப்படி இருந்துச்சுன்னா உக்ரைனும் சாதாரண நாடு கிடையாதுல்ல. ஏன்னா மேற்குலக நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 55 நாடுகளுடைய சப்போர்ட் உக்ரைனுக்கு இருக்குல்ல. ஸோ உக்ரைன் செய்த அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் பார்டர்லேருந்து 900 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய சமரா ரீஜனில் ஒரு ட்ரோன் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க உக்ரைன். ஒரு ட்ரோன் அட்டாக் மட்டும் கிடையாதுங்க, 3 அட்டாக்கை கேரி பண்ணியிருக்காங்க உக்ரைனுடைய ராணுவம். ஸோ உக்ரைனுடைய SBU அப்படிங்கிறவங்க தான் இந்த அட்டாக்கு காரணம் அப்படின்னும் 3 ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி இடங்களில் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன்னா இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சு எப்படி இந்த ட்ரோன் அட்டாக்கை இன்னும் ரஷ்யா தடுக்காமல் இருக்காங்க? S-300, S-400, S-450 அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி சுலபமாக ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் நுழைகிறார்கள், 2 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. ஸோ பெல்கரோட் ரீஜன் ஆல்ரெடி உக்ரைனுடைய ஷெல்லிங் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை கூட ரஷ்யாவால் தடுக்க முடியலையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வரலாம். இதற்கான பதில் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்த கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி தான்.
ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நேஷனல்ஸ் இருப்பாங்கல்ல, ஹங்கேரி உள்ளவங்க உக்ரைனில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த யுத்த காலத்திலையும் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஹங்கேரியன்ஸை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஹங்கேரி உக்ரைனுக்கு எதிராக இந்த கருத்தை தெரிவிக்கவே. ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு இது ஒரு சின்ன ப்ரெஷர் அப்படிங்கிறத பில்ட் பண்ணும். ஏன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஹங்கேரியன்ஸ் மைனாரிட்டிஸ் அவங்கெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் பாதுகாப்பதற்கு உக்ரைன் தவறி விட்டதா, உக்ரைன் தவறுனால தான் இந்த மாதிரி ஹங்கேரி இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனால் ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவங்க எங்கே உள்ளவங்க தான், ரஷ்யாவுக்கு சார்பாக இருக்கக்கூடியவங்க தான். ஸ்வீடன் நாட்டோவில் இணைவதை கடைசி வரை தடுத்த நாடு ஹங்கேரி தான். ஹங்கேரி அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், புட்டின் அவர்களுடைய நட்பை பாராட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஹங்கேரியினுடைய வரலாறு ரஷ்யா ஓரியன்ட் வரலாறு தான். ஸோ அதே ஹங்கேரி இப்போ உக்ரைனுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரஷ்யா இந்த மாதிரி எலெக்ஷன் அனெக்ஸ்டு ரீஜனில் அவங்க எலெக்ஷன் நடத்தினதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுக்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கியூவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய பேர் உக்ரைனை சார்ந்தவர்கள் பிரிசனர் ஆஃப் வார்ஸ் பிஓடபிள்யூவாக ரஷ்யாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவர்களை உடனடியாக உக்ரைன் மீட்டெடுக்க வேண்டும். ஏதாவது பிரிசனர் ஸ்வாப் ஏதாவது செய்யுங்க, அரசாங்கம் கூட, ரஷ்யாவினுடைய அரசாங்கம் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிற டிமாண்டோடி யார் யார் இந்த காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் பெரிய ஒரு பேரணி நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 31 வயதுலேருந்து 59 வயது இருக்கக்கூடிய நபர்களில் அதிகமான பேர் இப்போ தான் ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஃபெலாஸ் தான். யார் இந்த ஃபெலாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆன்லைன் குரூப். நார்மலாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட்லேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக டாக் மீமாக இருக்கட்டும், ஒரு சின்னதாக நகைப்புக்கு உட்படக்கூடிய நிறைய மீம்ஸை பதிவேற்றம் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த நேரம் ரஷ்யாவினுடைய கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க, அதை எப்படி காமெடியாக மக்கள் மனதில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் ட்ரோல் அண்ட் மீம் பண்ணக்கூடிய ஒரு பேஜாக தான் இந்த ஃபெலாஸ் அப்படிங்கிற குரூப் இயங்கி வந்திருக்கு. நாளடைவில் யுத்தம் பெருசாக இந்த ஃபெலாஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கேம்பெயின் நடத்துகிறாங்க. எந்த மாதிரி கேம்பெயினா, உக்ரைனுக்கு உதவுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், பணம் கொடுத்து உதவுங்க அப்படிங்கிற கேம்பெயின் நடத்தியிருக்காங்க. அந்த கேம்பெயின் வழியாக ஒரு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கிது. அந்த $1 மில்லியன் அமெரிக்க டாலரையும் ஃபெலாஸ் நேராக யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்படி ஃபெலாஸ் அந்த குரூப் அனுப்புன அந்த பணத்தை வச்சு உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா நாவல் ட்ரோன் அப்படிங்கிறத வாங்குறாங்க. அந்த நாவல் ட்ரோன் வச்சு தான் ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு எதிரான தாக்குதலை உக்ரைனுடைய கப்பற்படை செய்ததாக வெளிவரக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. ஸோ இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய ட்ரோன் இப்போ அவங்கக்கிட்ட 1-2 மட்டும்தான் இருக்குது. எகெயின் ஃபெலாஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபண்ட் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அடுத்த ட்ரோன் வாங்குறதுக்கான காசு ரெடி ஆயிருச்சு, உக்ரைனுக்கு நாங்கள் உதவ போகிறோம், இதோ ரஷ்யாவுக்கு எதிரான சி ட்ரோன்ஸ் எங்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைனுக்கான அந்த சி ட்ரோனை ஃபெலாஸ் அப்படிங்கிற குரூப் கொடுக்க போகிறாங்க. நார்மலாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தொடங்கினவங்க இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய இராணுவத்துக்கு உதவி செய்ய முடிகிறது, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையோ இல்லை அவங்களுக்கு தேவையான உபகரணங்களையோ வாங்கி கொடுக்க முடிகிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் செய்தி தான். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய பொலிட்டிக்ஸ். ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யாவினுடைய பொலிட்டிக்ஸில் இன்டர்ஃபியர் ஆறார் அப்படின்னு சொல்லி பைடன் அவர்களுக்கு எதிராக புட்டின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா எப்போவுமே அடுத்த நாட்டு எலெக்ஷனில் தான் மும்முரமாக இருப்பாங்களே தவிர அவங்க நாட்டு எலெக்ஷனில் மும்முரமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜோ பைடன் அவர்கள் அதை அப்படி தான் பேசுவார், ரஷ்யாவினுடைய அதிபர் அப்படி தான் பேசுவாருன்னு சொல்லி சும்மா ரஷ்யாவினுடைய அதிபர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பைடன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பைடன் அவர்களை காட்டிலும் ரஷ்யாவினுடைய அந்த தாக்கம், அமெரிக்காவினுடைய தேர்தலில் ரஷ்யாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. ரஷ்யாவினுடைய இப்போதைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய பொலிட்டிக்ஸ் ஜோ பைடன் அவர்கள் நினைக்கிற மாதிரி புட்டின் அவர்களோடு முடிந்து விடாது, புட்டின் அவர்களுக்கு அடுத்த தலைவர்களும் தயாராகி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய பொலிட்டிக்ஸ் கண்டினியூ ஆகுது. ரஷ்யாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 ராக்கெட் ரஷ்யாவுக்குள்ளே வந்ததை நாங்கள் வீழ்த்தி விட்டோம். ஸோ 15 ராக்கெட்டும் எங்களுக்கு எதிராக உக்ரைனில் பல நபர்களால் பல அமைப்புகளால் ஏவப்பட்டது தான், அதை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் மாறி வருகிறது. அந்த போரில் ரஷ்யாவினுடைய கை ஓங்கி இருந்தாலும் உக்ரைன் போதுமான அளவு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் உலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவக்கூடிய நிலைமையில் இருக்காங்களா இல்லை உதவுவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு காலம் பதில் சொல்லட்டும். நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.